என் பாப்பா இனிமே இந்த காலேஜில் நான் காலை எடுத்து வைக்க மாட்டேன், வண்டியிலேயே ஏறினேன். உக்காருன்னு பேசி உக்கார வச்சு போனோம். போயிட்டு உள்ள போனாலும் அப்படின்னா சார் சொன்னா சொல்லுங்க சார், என் பாப்பாவுக்கு மாற்றி தரது எல்லாம் மாடுன்னு சொல்லி எங்களை ஏமாத்திருக்காரு. அந்த மேம் என்ன பண்ணாங்களா, ஆள்கிட்ட பிடுங்கிட்டு இந்த பாப்பா டிசி கேட்குறான்னு ஒரு காலேஜ் 5 மிஸ்ஸுங்களை கூப்பிட்டு அப்படியே ஒரு மாதிரியா குழந்தைய கலாய்ச்சிருக்கிறாங்க. நிக்க வச்சுக்கின்னு 1 ஹவரா என் குழந்தைய திட்டி இருக்கிறாங்க. அந்த ஏமாவதினின்ற மிஸ்ஸு என் பொண்ணு நான் சொன்னா, ஏமாவதினி மிஸ் என்னை கலாய்க்கிறாங்கம்மா, என்னை டார்கெட் பண்ணுவாங்கம்மா, இந்த காலேஜ்லேருந்து என்னை கூட்டு போயிடும்மா அப்படின்னு சொன்னான்னு அந்த ஃபாதர் தீபத்தை போய் பார்த்தோம். அவர்கிட்ட எல்லாமே பேசணும். அவர் நான் சொன்னார்னா 3-4 வருஷம் ஃபீஸை கட்டிட்டு 3,90,000 ரூபாய் கட்டிட்டு டிசி வாங்கிட்டு போங்கம்மான்னு சொல்லிட்டாரு. நாங்கள் மனம் உடஞ்சி போய் எங்களுக்கு அவ்வளோ துட்டு இல்லை, எங்களால் டிசி மட்டும் கொடுங்க, என் பொண்ணு உள்ள இருந்தா போதும். சார் என் பொண்ணு சார் என் கிளாஸை மாற்றி கொடுங்க சார், நானெல்லாம் முடியாதுமா, நீ உன் பொண்ணு பிளாக்மெயில் பண்ணுறா, வீட்டுக்கு கொடுமாங்கம்மான்னு சொல்லி எங்களை அனுப்பிச்சாரு சார். வெளியில வந்து என் பொண்ணு இந்த காலேஜ் காலை எடுத்து வைக்க மாட்டேன் சொல்லுது. இந்த காலேஜில் நான் உன்னை 2 காலை எடுத்து வைக்க மாட்டேன், என்ன எதுவுமே எங்கன்னா சேருமா, இல்லை நான் வேலைக்கு போகிறேம்மான்னு சொல்லிச்சு. என் பாப்பா இனிமே இந்த காலேஜில் நான் காலை எடுத்து வைக்க மாட்டேன், வண்டியிலேயே ஏறினேன். உக்காருன்னு பேசி உக்கார வச்சுக்கிட்டு போனோம். போயிட்டு உள்ள போனாலும் அப்படியே சனிக்காம பேக்ல எல்லார் பேரும் எழுதி வீனஸ் காமராஜ், தீபக்கு, ஏமாஸ்திரி பேரு தான் இவங்க சாவுக்கு காரணம்னு பேரெல்லாம் எழுதி வச்சுட்டு சனிக்காமலேருந்து வீட்டிலே இருந்துக்கிறான். திங்கக்கிழமை மட்டும் எக்ஸாம் வந்துக்கிறான். திங்கக்கிழமை எழுதிட்டு செவ்வாய் புதன் போல திருப்பி வியாழக்கிழமை வந்தேன் சார். ஏழைன்றதுலாம் இப்படி பண்ணுறீங்களா, எனக்கு ஒரு பையன் தானே, என் தங்கச்சியை ஆட்டிக்கிட்டு பிடிக்கிட்டு வெளியே அனுப்பிச்சிக்கிட்டு என் பையன் வந்து கேட்டுப்பா, எனக்கு பையன் இல்லை சார், என் குழந்தை கனவு ஊடு ஃபுல்லாக வக்கீல் ஆகணும் ஒட்டி வச்சுக்கிது சார். 12வதுலேயே ஒட்டிச்சு சார் வீடு ஃபுல்லாக. நாங்கள் கஷ்டப்பட்டு தான் அந்த குழந்தைக்கு பால் வாங்க கொடுத்து 2000 ரூபாயின்னு நான் கஞ்சி தண்ணி ஊற்றி சகல் போட்டு தான் சார் கொடுத்து என் குழந்தைக்கு வளர்த்தோம். அவரும் வந்து பிளம்பர் சார், எலக்ட்ரிஷியன் பிளம்பரு. 2வது பொண்ணுக்கு அடுத்த வாரம் ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன் சார். அதனால் என் பாப்பாவுக்கு கொண்டு வந்து போயிட்டு கொடுங்க சார் எனக்கு கெஞ்சி. அந்த வீனஸ் காமராஜ் காலில் போய் விழுந்தேன். அம்மா விழாதீங்கம்மா, எனக்கு 87 வயசு, பரவாயில்ல விழாதீங்கம்மா, மாற்றி தர மாட்டேன் சார். சொன்னா சொல்லுங்க சார், என் பாப்பாவுக்கு மாற்றி தருங்க இல்லாம அடுத்து சொல்லி எங்களை ஏமாத்திட்டாரு. நான் திருப்பி சொல்றேன், பொதுவாக படிக்கல தூக்குன்னு சொல்லிட்டா சார். அதே மாதிரி என் பொண்ணு நிறைவேற்றிட்டேன் சார். அதாவது 11ஆம் தேதி மாணவி பாரதி இங்கே ஸ்கூல் ஆஃப் லா சென்ட் ஜோசப் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் இயர் சேர்ந்து படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னன்னா இன்னைக்கு இந்த போராட்டம் எதுக்கு அப்படின்னா, இன்னைக்கு இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் தரப்புலேருந்தும் சரி, காவல்துறை தரப்புலேருந்தும் சரி, மாணவிக்கு என்ன நேர்ந்ததுன்றத ஒரு தெளிவான விளக்கத்தையோ எதையுமே தரமாட்டேன்றாங்க. அதை கேட்டுதான் இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு 11ஆம் தேதி ஒரு சின்ன மால் ப்ராக்டிஸ்க்கு கூப்பிட்டு தொடர்ந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடியும் டீஸ் பண்ணி, டார்ச்சர் பண்ணி, டார்கெட் பண்ணி அந்த பொண்ணை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஏற்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஃபாதரு வின்சென்ட் காமராஜர், அதே மாதிரி அந்த ஒரு லேடி ஸ்டாஃபு உட்பட 3 பேருமே தொடர்ந்து மறுபடியும் அந்த பெண்க வந்து மாணவியை இல்லை ஒன்று விட முடியாது அப்படின்ற மாதிரி பல விதமான மன உளைச்சலுக்கு ஏற்படுத்தியிருக்காங்க. ஏற்படுத்தின விளைவா என்ன பண்ணியிருக்காங்க மாணவினா, நான் டிசி வாங்கிட்டு வேற கல்லூரிக்கு போறேன்னு சொல்லும் போது கல்லூரி நிர்வாகம் உடனே டிசியை வழங்கியிருந்தா கூட இன்னைக்கு அந்த பொண்ணை வந்து காப்பாத்திருக்க முடியும். ஆனா கல்லூரி நிர்வாகம் தன்னோட லாபத்துக்காகவும் தன்னோட காலேஜில் இது பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தோட இல்ல நீங்க 3 வருஷத்தை ஃபீஸ் 3,90,000 ரூபாய் நீங்க கட்டினாதான் உங்களுக்கு டிசி தர முடியும்னு சொல்லி அதுவும் பண்ணாம மாணவி வேற வகுப்பறைக்கு செல்வதையும் வந்து தடுக்காம தொடர்ந்து அந்த மாணவியை கேட்டும் பலமுறை, அதாவது அந்த பெற்றோரை கூட்டிட்டு வந்து மதியம் 2 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் வந்து பேசியிருக்காங்க. ஏதாவது ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கூட கேட்டோம். இந்த கல்லூரி நிர்வாகம் அது எதையுமே பண்ணாம தொடர்ந்து மாணவிக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி இன்னைக்கு அதன் காரணமா இன்னைக்கு அந்த மாணவின்றது நேத்து வந்திருக்காங்க. இதை இந்திய மாணவர் சங்கம்
அந்த கல்லூரி நிர்வாகத்தையே வன்மையாக கண்டிக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.